தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனாரின் பாடலுக்கு இணங்க புலம்பெயர்ந்த போதும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை மறவாமல் வாழ்ந்து வளர்த்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களை, அக்டோபர் மாதம் 16ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். அக்டோபர் மாதம் 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பிரதமை திதி பின்னிரவு 3:33 வரை உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி வருகின்றது. அமிர்த யோகமுள்ள ரேவதி நட்சத்திரம் காலை 7 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்த யோகமுள்ள அச்சுவனி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது. சமநோக்கு நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் வாகனங்கள் விற்பதற்கும் கடன் பைசல் செய்வதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 17ஆம் திகதி திங்கள் கிழமை தேய்பிறை ஐப்பசி மாதம் 1ஆம் திகதி துவிதியை திதி இரவு 11:10 வரை உள்ளது. அதன் பிறகு திருதியை திதி வருகின்றது. பரணி நட்சத்திரம் பின்னிரவு 4:45 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. கீழ்நோக்கு நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. நேயர்களே, நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது. சித்தயோகமும் இருக்கின்றது. இன்றைய தினம் வாகனங்கள் வாங்குவதற்கும் நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவதற்கும் அழகு சாதனங்கள் வாங்குவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 18ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை திருதியை திதி இரவு 10:45 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் பின்னிரவு 3:07 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் உண்டு. சித்தயோகம் உண்டு. இன்றைய தினம் கார்த்திகை விரதம் அனுசரித்தால் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 19ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு 8:33 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகின்றது. மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் நள்ளிரவு 1:34 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிடபம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு. சித்தயோகம் உண்டு. இன்றைய தினம் ஓவியம், இசை, நடனம் பயில்வதற்கு நலமாக இருக்கும். வாகனங்கள் வேண்டுவதற்கும் நலமாக இருக்கும். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 20ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி மாலை 6:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சட்டி திதி வருகின்றது. சமநோக்குள்ள மிருகசீரிடபம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:10 வரை உள்ளது. அதன் பிறகு மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு. இன்றைய தினத்திலே வீடு மனை வேண்டுவதற்கு முன்பணம் தரலாம். தற்காப்பு கலைகள் பயிலலாம். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை சட்டி திதி மாலை 4:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி வருகின்றது. மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் இரவு 11 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கும் வாகனங்கள் பழுது நீக்குவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 22ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை சப்தமி திதி மதியம் 3 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அட்டமி திதி வருகின்றது. சமநோக்குடன் புனர்பூச நட்சத்திரம் இரவு 10:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது. சித்தயோகமும் இருக்கின்றது நேயர்களே. ஆனால் இன்றைய தினம் கரிநாளாக இருப்பதனால் சுப காரியங்களை விளக்குவது நல்லது. அன்பிற்கினிய நேயர்களே, பொதுவான பலன்களை இதுவரை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி தோழர்களே, ஒவ்வொரு நிமிடமும் நல்ல பண்புடன் வாழ்ந்தால் உலகில் அனைத்து நிமிடமும் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் நற்பண்பு ஒழுக்கங்களுடன் வாழ்வதில் வல்லவர்கள்.
அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். முதல் 3 நாட்கள் கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களிலெல்லாம் வேலை சுமை அதிகமாகி கொண்டே போகும். செலவுகளும் கூடிக்கொண்டே போகும். உறவினர்கள், நண்பர்களின் அன்பு தொந்தரவுகளும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணவரவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த வாரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வாரத்தின் முற்பகுதியில் தலையிடாமல் நீங்கள் இருப்பது நல்லது. வாரத்தின் முற்பகுதியிலே கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடும். பிள்ளைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். எளிய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சிகளை மேற்கொள்வதும் மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல செய்திகளெல்லாம் தேடி வரும். சகோதரங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரங்களுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் விலகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் பிற்பகுதி அமோகமாக இருக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பங்குதாரர்களும் உங்களுடைய கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வாரத்தின் பிற்பகுதியிலே எல்லா விதத்திலுமே சரியாகும். வாரத்தின் பிற்பகுதியிலே புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டாகும். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், உணவு, ரசாயன மருந்து வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். வாரத்தின் முற்பகுதியில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். அதிகாரியுடன் சின்ன சின்ன மோதலும் வரும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். சம்பள பாக்கிய தொகையும் கைக்கு வந்து சேரும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப் பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் நீங்கி தெள்ளத்தெளிவாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே நீங்கள் எடுப்பீர்கள். சிலருக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பிருக்கிறது. கலைஞர்களே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாக எல்லோராலும் பேசப்படுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி தரும் வாரமாக உங்களுக்கு அமையும். அதோடு மட்டுமல்லாமல் முற்பகுதி மந்தமாக இருந்தாலும் பிற்பகுதி சாதித்து காட்டும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3. ராசியான நிறங்கள் மஞ்சள், ஊதா நிறங்களாகும். இடபராசி நண்பர்களே, உயர்ந்த மனிதன் வீணான சச்சரவுகளில் ஈடுபட மாட்டான். ஆனால் தன்னுடைய கொள்கை பிடிப்பிலே உறுதியாக நிலைத்திருப்பான் என்று பகவான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் உங்களை பார்த்து கொண்டே இருப்பதனால் அழகு, இளமையெல்லாம் கூடும். தடைகளெல்லாம் நீங்கும். எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கைக்கு வரத் தொடங்கும். இந்த வாரத்தின் தொடக்கமே உங்களுக்கு பரபரப்பானதாகவும் சுறுசுறுப்பானதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தின் தொடக்கத்திலேயே லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பிருக்கிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. வீடு மனை வேண்டுவது விற்பதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். உங்கள் ரசனைக்கேற்ப காணி அமைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. வங்கி கடன் உதவியும் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த வாரம் வெளிப்படையாக எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்கும். வெளிவட்டாரமும் அருமையாக இருக்கும். அதிகாரிகள், அதிகார பதவியில் இருப்பவர்களெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டு. அது மட்டுமல்லாமல் சுக்கிரனும் சனியும் 7வது வீட்டிலே நிற்பதனால் மனைவி வழி உறவினர்கள் மூலமாகவும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். இந்த வாரத்திலே உணவு வகைகளாலும், எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும், ரசாயன வகைகளாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எரிபொருள் வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மோதல் கொஞ்சம் குறையும். ஆனால் வேலையாட்களால் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். பிள்ளைகள் சற்றே பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். கொஞ்சம் பார்த்து அவர்களை நடத்தி கொண்டு செல்லுங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வாரத்தின் முற்பகுதியிலே அதிகாரிகளின் ஆதரவு பெருகும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். மற்றபடி இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு உத்தியோகத்திலே உயர்வு உண்டு.
கூடுதல் சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பில் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆனால் 8வது வீட்டிலே செவ்வாய் நின்று கொண்டிருப்பதனால் விளையாடும் போது கவனமாக இருங்கள். சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுடன் மோதி கொண்டிருக்க வேண்டாம். இந்த வாரம் முழுக்க கன்னி பெண்களே, உங்களுக்கு கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்த நண்பரை இந்த வாரத்தில் சந்தித்து மகிழ்வீர்கள். கலைஞர்களே, உங்களுக்கு பாராட்டுதல்கள் எல்லாம் வந்து சேரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி அமோகமான வாரமாகவும் பிற்பகுதி சற்றே அலைச்சல் தரக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ் வெள்ளை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, தன்னிரக்கம் கொள்ளாதீர்கள். துன்பங்களைக் கண்டு அஞ்சாமல் சிரித்து அடுத்த கட்ட வேலைகளை தொடங்குங்கள் என்று மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் தன் மீது இரக்கம் காட்டாமல் தீவிரமாக வேலைகளை பார்ப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு நற்பலன்கள், யோக பலன்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் இந்த வாரத்திலே தந்து கொடுப்பீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. ஆனாலும் 6வது வீட்டிலே வெள்ளி பகவான் நின்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து மோதல்கள், ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் வரக்கூடும். மனைவிக்கு மாதவிடாய் கோளாறு, முதுகு வலியும் வரக்கூடும். எனவே இந்த வாரத்திலே நீங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மற்றபடி சனி பகவான் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அருமையாகவே இருக்கும். தடைகளெல்லாம் நீங்கும். எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்களெல்லாம் வலிய வந்து பேசுவார்கள். நட்பு வட்டமெல்லாம் விரிவடையும். அதோடு மட்டுமில்லாமல் அதிவேகமாக வாகனத்தை இயக்குவதையும் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி வியாபாரத்திலே சந்தை நிலவரத்தை அறிந்து சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவீர்கள். அது மட்டுமில்லாமல் வாடிக்கையாளருடைய ரசனையையும் புரிந்து கொண்டு புது ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புது முதலீடுகளும் இந்த வாரத்தின் முற்பகுதியில் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும். பற்று வரவெல்லாம் உயரும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பங்குதாரருடன் இருந்து வந்த மோதலும் நீங்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. தடைகள் எல்லாம் நீங்கும். அலுவலக சூழ்நிலை அமைதி தரக்கூடியதாக இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த வாரத்திலே உத்தியோகத்திலே சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் மற்றொரு பக்கம் அதிகாரிகளின் ஆதரவான பேச்சு மனதுக்கு இதமாக இருக்கும். மாணவ மாணவிகளே, கணித பாடத்திலும் அறிவியல் பாடத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வகுப்பறையில் அரட்டை பேச்சை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னிப்பெண்களை, இந்த வாரத்திலே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். காதல் விவகாரங்களை தள்ளி வைத்துவிட்டு உயர்கல்வியிலே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கலைஞர்களே, சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் முற்பகுதி அமோகமான வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 8, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் பச்சை நிறங்களாகும். கடக ராசி தோழர்களே, ஆழ்ந்து சிந்திக்க அதிக நேரம் ஒதுக்குங்கள். பின் ஆற்றலுடன் செயல்பட நல்ல சூழ்நிலை தாமாக வந்து அமையும் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் எந்த வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக ஆழமாக யதார்த்தமாக யோசித்துவிட்டு பிறகு களப்பணியில் இறங்குவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் இந்த வாரம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். இழுபறியாக வந்த வேலைகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடியும். வழக்குகளும் சாதகமாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது வீட்டிலேயே சுக்கிரன் நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளை பாக்கியம் உண்டு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். மகளுக்கு நல்ல வரணமையும், மகனுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மகனும் பொறுப்பாக இந்த வாரத்திலே செயல்படுவார்.
இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை அமைத்து தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திலே உங்களுக்கு செல்வாக்கு ஒருபடி உயரும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வலுத்து காணப்படுவதனால் உங்களுடைய ரசனைக்கேற்ப வீடு காணி எல்லாம் அமையும். அது மட்டும் இல்லாமல் வீடு காணி வேண்டுவது விற்பதெல்லாம் லாபகரமாக அமையும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊரில் இருப்பவர்களிடமிருந்து நல்ல செய்திகளெல்லாம் தேடி வரும். வியாபாரம் அமோகமாக இருக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதே போல் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். புது ஏஜென்சி எடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். இந்த வாரத்திலே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மருந்து வகைகளாலும் எரிபொருள் வகைகள், வாகன வகைகள் மூலமாகவும் லாபம் வந்து சேரும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சக ஊழியர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். அது மட்டுமில்லாமல் சம்பள பாக்கி தொகையும் கைக்கு வரும். மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமல்லாமல் மற்ற போட்டிகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி கலை போட்டிகளிலும் கலந்து கொள்வீர்கள். விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த வீண் மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகும். தெளிவாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்களும் நீங்கும். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தடைகள் எல்லாம் உடைபடும் வாரமாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, பலருடைய தோல்விக்கு முக்கிய காரணம் அறிவு குறைபாடல்ல, கவனக்குறைவே தான் காரணமாகிறது என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் அறிவாற்றலுடனும் கவனத்துடனும் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். கடந்த வாரத்தின் பிற்பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளெல்லாம் இந்த வாரத்திலே நீங்கும். இந்த வாரத்திலே நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். மனம் விட்டு பேசி ஒருவருக்கொருவர் சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். மற்றபடி இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நாசுக்காக பேசி சில முக்கிய விஷயங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். ராசிக்குள்ளேயே ராகு நிற்பதனாலும் 7வது வீட்டிலே கேது நிற்பதனாலும் அவ்வப்போது வீண் சந்தேகங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தலை தூக்கும். அவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. குரு பகவான் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் வியாபாரம் சூடுபிடிக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வாடிக்கையாளர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள். கடையை விரிவுபடுத்துவது, மாற்றுவது போன்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். எல்லா வகையிலும் லாபகரமான சூழ்நிலை உருவாகும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. குறிப்பாக உணவு வகைகளாலும், மருந்து வகைகளாலும், கட்டுமான பொருட்கள் வகைகளாலும் வியாபாரத்திலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலேயும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சுறுசுறுப்பாக திறம்பட செயல்பட்டு முக்கிய வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அலுவலகத்தில் சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளே, 5வது வீட்டிலே செவ்வாய் நின்று கொண்டிருப்பதனால் விடைகளை அவ்வப்போது எழுதி பார்ப்பது, சொல்லி பார்ப்பது நல்லது. அலட்சிய போக்கெல்லாம் வேண்டாம். நண்பர்களில் நல்லவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட பாருங்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு. அதாவது இழந்த சில வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். தேர்விலே வெற்றி பெற்று பதவிக்காக, அதாவது உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகமும் இந்த வாரத்திலே கிடைக்கும். கல்யாண முயற்சிகளும் பலிதமாகும். கலைஞர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் உண்டு. அது மட்டுமல்லாமல் சில முக்கிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும்.
கன்னி ராசி தோழர்களே, இருள் இருள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட ஒரு சிறு மெழுகுவர்த்தியையாவது தேடப் பாருங்கள் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளில் இறங்கி செயல்படுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் காலை 10:30 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வாரத்தின் இறுதி பகுதி உங்களுக்கு அமோகமானதாக இருக்கும். இந்த வாரத்தின் இறுதியில் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். தடைபட்டு தள்ளிப்போன காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். மற்றபடி இந்த வாரத்திலே வியாபாரம் அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி லாபமெல்லாம் வந்து சேரும். வாரத்தின் முற்பகுதியில் புது முதலீடுகள் எல்லாம் வேண்டாம். வாரத்தின் பிற்பகுதியில் புது முதலீடுகள் செய்யலாம். புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த மன உளைச்சல்கள் எல்லாம் நீங்கும். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்திலே அதிரடி லாபமெல்லாம் உண்டு. உணவு குடிவகைகள் மூலமாகவும் போர்டிங் லாட்ஜிங் எலக்ட்ரானிக்ஸ் வகைகள் மூலமாகவும் லாபம் அதிகரிக்கும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கடையை விரிவுபடுத்துவது அழகுபடுத்துவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்திலே எதிர்பார்த்திருந்த சில சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் வாரத்தின் முற்பகுதியிலே அதிகாரியுடன் சின்ன சின்ன மோதல்கள் எல்லாம் வரும். வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலை உருவாகும். அதோடு மட்டுமில்லாமல் சக ஊழியர்கள் மத்தியிலும் செல்வாக்கு கூடும். இந்த வாரத்திலே மாணவ மாணவிகளை நீங்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அனாவசிய பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. கன்னிப்பெண்களே, சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்துங்கள். அதாவது வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது. பெரிய வாய்ப்புகளுக்காகவும் பெரிய உத்தியோகத்திற்காகவும் தாமதித்து கொண்டிருக்க வேண்டாம், காத்திருத்து கொண்டிருக்க வேண்டாம். இந்த வாரத்திலே முற்பகுதியை விட பிற்பகுதியில் நல்லவர்களின் நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள தவறாதீர்கள். மாற்று மொழிக்காரர்கள் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் காலை 10:30 மணி வரை சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் வாரத்தின் இறுதி பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் பிரவுன் ஆரஞ்சு நிறங்களாகும்.